அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஐயோ தடுக்கிட்ட கால் வழுக்குச்சுப்பா, எனக்கு கால் லைட்டா ஸ்லிப் ஆச்சு, வலி இருந்துச்சு, ட்ரெயின் ஆச்சு, சுளுக்கு பிடிச்சிச்சு, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நல்லது இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லும் நீ உழாம இருக்கிறதுக்கு அன்னைக்கு நீ வழுக்கு லைட்டா வழுக்கி தடுமாறி நின்னது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இதுதான் சனி ஏற்படுத்தக்கூடிய பாவம். பாருங்க, ஒரு 10+, ஒரு 15+, ஒரு 20 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. வாழ்க்கையில ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பா பல படிப்பினைகள் அப்படின்றது இருக்கதான் செய்து. நீங்க ஆல்ரெடி போயிட்டு வந்த ஊரு எப்படி போனோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி 7.5 வருஷம் அந்த ஊர்லயே இருந்தீங்க. இப்ப திருப்பி அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர பழகின இடம் தானே. அந்த மாதிரி தான் சனியும் நம்மளுக்கு பழகிடுவார். பெரிய லெவல்ல சோதனைகள் அப்படின்றது கிடையாது. நம்ம சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது உறுதி. பொதுவாக பாருங்க 10ல் 11ல ஒரு பாவி இருக்காங்க அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. சரி, அதே மாதிரி கேது 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், கேது. இது பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் கிடையாது. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது இருக்கும். ஒரே வீட்டில் தாங்க இருக்கும், குழந்தைங்க கூட அந்யோன்யமா பழக மாட்டேங்குது. நல்லது, அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவை. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தேவை இல்லையா? அதுதான் கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேஷராசி என்பர்களோட பிள்ளைங்க வெளிநாடு போறதுக்கு, படிக்கிறதுக்கு, கடல் தாண்டி வேலைக்கு போறதுக்கு, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கு. நாங்களே 7 வயசு தாங்களே, நாங்களே இங்க நீங்களே ரொம்ப சின்ன வயசு, ஒரு படிச்சுட்டு இப்பதான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கான நிறைய பிராப்தம் அப்படின்றது உண்டு. என்னோட தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்படி ஒரு அமைப்பு. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நல்ல உறவு அப்படின்றது வச்சிருக்க. சின்ன டிராவல் போறேன், கோயில் சார்ந்த டிராவல். மேஷராசி என்பர்கள் அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். ஒரு கருத்து வேறுபாடு, மனமுட்டம், மனசஞ்சலம், உறவுகள்ல விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க, அம்மா உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து நல்லா ஆயிட்டாங்க. 1/6/2026 இருந்து 2026 முடிய. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த 2026 உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இனிய செழிப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்களுக்கான பலன்களை பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த 2020 பலன்கள் உங்க ராசிக்கு சொல்றதுக்கு முன்னாடி 2 பகுதி சொல்லுவோம். முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் பாருங்க 1/6/2026 பெயர்ச்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக பாவமே மாறுது அப்படின்றதுனால, அதாவது 1/6/2026 வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல இருப்பார். அதுக்கப்புறம் கடகத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால பாவமே மாறும், பார்வை பலமும் மாறும். ஆக நாங்க பலன்களை பாருங்க 2 பகுதியா சொல்லுவோம். முற்பகுதி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள், பிற்பகுதி என்ன மாதிரி பலன்கள். முற்பகுதியில என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், பிற்பகுதியில என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். முற்பகுதியில உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, பிற்பகுதியில என்னென்ன நல்லது நடக்க போகுது. ஆக பலன்கள் பாருங்க கொஞ்சம் மாறும். அதனாலதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றோம். ஆக நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்ற பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மேஜரா பாருங்க 3 பிளானட்ஸை வச்சு சொல்ல போறோம். 3 கிரகங்கள். முதல்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா சனி பகவானுக்கு தான். ஆக சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா மீனத்துல சனி, உங்களுக்கு அது 12ஆம் பாவம். ஆக மேஷராசி என்பர்களுக்கு 7 நாட்டு சனியில இருக்கீங்க. அப்ப 7 நாட்டு சனி அப்படின்னும் போது நம்மளுக்கு பலன்கள் எப்படிங்க வரும்? 7 நாட்டு சனினாலே நம்மள கஷ்டப்படுத்துவாரே, நம்மள வெறுத்து எடுப்பாரே, நம்மள பாத்தீங்கன்னா பெரும் துயரங்களுக்கு ஆளாக்குவாரே அப்படின்ற ஒரு கருத்துல மக்கள் மனதுல இருக்கு. அது உண்மைதானா அப்படின்னா அது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. காரணம் என்ன? பொதுவா பாருங்க இந்த 7 நாட்டு சனியும் பாத்தீங்கன்னா 3 பிரிவா இருக்கு. எப்படி நீங்க மேஷராசி, இளம் வயசு மேஷராசி என்பர்கள். இப்ப நீங்க பாருங்க ஒரு 10+, ஒரு 15+, ஒரு 20 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. வாழ்க்கையில ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பா பல படிப்பினைகள் அப்படின்றது இருக்கதான் செய்து. அந்த பல படிப்பினைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆனா அது எதுக்கு அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நடந்து போறீங்க, நடந்து போகும்போது லைட்டா ஒரு தடுக்கி ஒரு அப்படியே தடுமாறி நிப்பீங்க. நின்ன பின்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்துறதுனால என்ன
நான் ஒரு முறை அந்த மாதிரி தடுக்கி மற்றவங்க முன்னாடி ஐயோ கீழே விழுந்திருந்தா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டிருப்போம்ப்பா, அதனால எப்படியோ சமாளிச்சு நான் நின்னுட்டேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நீங்க நடக்கும் போதும் கீழே பார்த்து 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 நடப்பீங்க. இந்த மாதிரி பார்த்து 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 நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க, அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க, யார் சொல்லி கேட்டிருக்க, கீழே பார்த்து நடப்பா அப்படின்னா எல்லாம் எனக்கு நடக்க தெரியும் போ அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஆக இளம் வயசு மேஷராசி என்பர்களுக்கு இப்படி ஒரு படிப்பினை, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவன் நடக்கும்போது கீழே பார்த்து தான் நடப்பா, எவ்வளோ ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது. ஆக இதுதான் சனி ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட். ஒரு பெரிய படிப்பினை, ஒரு பெரிய லெசனை ரொம்ப சாதாரணமா அவர் கொடுப்பார். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான். ஐயோ தடுக்கிட்ட கால் வழுக்குச்சுப்பா, எனக்கு கால் லைட்டா ஸ்லிப் ஆச்சு, வலி இருந்துச்சு, ட்ரெயின் ஆச்சு, சுளுக்கு பிடிச்சிச்சு, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நல்லது இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லும் நீ உழாம இருக்கிறதுக்கு அன்னைக்கு நீ வழுக்கந்து லைட்டா வழுக்கி தடுமாறி நின்னது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இதுதான் சனி ஏற்படுத்தக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு இம்பாக்ட் பொருத்தி பார்த்துக்கோங்க. இதுதான் சனி கொடுப்பா. ஆக இந்த 7 நாட்டு சனி இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு சில பல சோதனைகளை கொடுத்தாலும் அதுல பாருங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அதுவும் பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. இப்ப நாங்க மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள்ங்க அப்படின்னா 30+ வரீங்க, 40 கிட்ட வரீங்க. வாழ்க்கையில செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு விரைய சனி, செகண்ட் ரவுண்ட் வரத பொங்கு சனி. பொங்கு சனி அப்படின் போது மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, வாழ்க்கையில அப்படியே செல்வம் பொங்கி வழியும்பா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆல்ரெடி அவன் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முறை வந்துட்டு உங்களை பாத்தீங்கன்னா சிற்பமா செதுக்கிட்டான். 2வது முறை வரும்போது பெருசா அவன் உங்களை செதுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. உங்க மனசே பக்குவப்பட்டிருக்கோ, உங்க புத்தியே பக்குவப்பட்டிருக்கோ. அதுக்கும் மேல நீங்க ஆல்ரெடி போயிட்டு வந்த ஊரு எப்படி போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி 7.5 வருஷம் அந்த ஊர்லயே இருந்தீங்க. இப்ப திருப்பி அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர பழகின இடம் தானே. அந்த மாதிரி தான் சனியும் நம்மளுக்கு பழகிடுவார். பெரிய லெவல்ல சோதனைகள் அப்படின்றது கிடையாது. நம்ம சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது உறுதி. வாழ்க்கையில 3வது ரவுண்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 50+, 60+, 70+ அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த தங்கு சனி அப்படிம்பாங்க. தங்கு சனி அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. இந்த 3 விதமா பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மேஷம் சனியை நினைச்சு பயப்படணுமா? 100,00,000% பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரி, இது பாருங்க 1/6/2026 வரைக்கும் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் ராகு கேது. ராகு பகவான் பாருங்க 11ஆம் பாவம், லாபஸ்தானத்துல ராகு, உபஜயஸ்தானத்துல ராகு. பொதுவா பாருங்க 10ல 11ல எல்லாம் ஒரு பாவி இருக்காங்க அப்படின்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க இருக்க பாவி யாரு? ராகு. ராகு என்ன பண்ணுவான்? ராகுவை பத்தி பொதுவா நிறைய கெட்டதுதான் சொல்லுவாங்க. அதாவது ராகு ராட்சஸ், ராகு அது பண்ணுவான், ராகு இது பண்ணுவான். ராகு ஒரு சூப்பரான விஷயம் செய்வான். என்ன செய்வான் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சின்சியரா வேலை செய்றீங்க அப்படின்னா கூட லாபத்தை வாரி வழங்கிடுவான், அள்ளி கொடுத்துருவான். ராகு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த லாபத்தை அள்ளி கொடுப்பான். சனி கிள்ளி கொடுப்பான். ராகு அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான், சனி கிள்ளி கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பான். அதுதான் ராகுக்கும் சனிக்கும் இருக்க வித்தியாசம். ஆக 11ஆம் பாவம் ராகு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். அதுக்கு முதல்ல நம்ம தொழில் செய்யணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமா 11ஆம் பாவம் ராகுல வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கேமா? ஆமா இருக்கு. நம்ம அதை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. குருனோட பார்வை இருக்கிறது அதை பாத்தீங்கன்னா ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. இது அந்த யோகத்தை பத்தின ஒரு பேரு. எந்த சப்காஸ்ட் அந்த பத்தின ஒரு இது கிடையாது. அந்த மாதிரி குரு பார்வை ராகு மேல இருக்கிறத அதை அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யோகம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? எந்த மதத்தினரையும் எந்த கேஸ்டையும் எந்த சப்காஸ்டையும் குறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது. அதுக்கும் மேல ஏன்னா அந்த யோகத்துக்கு ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? இப்போ பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறத தனலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறத லட்சுமி நாராயண யோகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யோகம் இருக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி பேர். சரி, அதே மாதிரி கேது 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் கேது. இது பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் கிடையாது. எப்படி? இந்த 5ஆம் பாவத்துல கேது இருந்தா பூர்வீகம் விட்டு நம்ம வெளியே போறாம இருக்குமே, நல்லது தானே. நிறைய பேர் பூர்வீகம் விட்டு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது இருக்கும். ஒரே வீட்டுல தாங்க இருக்கும், குழந்தைங்க கூட அந்யூன்யமா பழக மாட்டேங்குது. நல்லது. அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் தேவை. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தேவை இல்லையா? அதுதான் கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. மேஷராசி என்பர்களோட பிள்ளைங்க வெளிநாடு போறதுக்கு, படிக்கிறதுக்கு, கடல் தாண்டி வேலைக்கு போறதுக்கு, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கு, நாங்களே 7 வயசு தாங்களே, நாங்களே இங்க நீங்களே ரொம்ப சின்ன வயசு, ஒரு படிச்சுட்டு இப்பதான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கான நிறைய பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது பிளஸ்ஸா? இதுவும் பிளஸ் தான். சரிங்களா? அடுத்து குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப இன்டெப்தா இருக்குங்க. எனக்கு அசட்டு தைரியம் இல்ல, ஆத்மார்த்தமான தைரியம் இருக்கு. ஏன்னா எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. 3ஆம் பாவத்துல குரு இருக்கா இல்லையா? எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் நல்ல எழுத்தாற்றலும் ஆழ்ந்து யோசிக்கிற திறமையும் இருக்கு. ஆக என்னோட கான்பிடன்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு. என்னோட தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்படி ஒரு அமைப்பு. அக்கம் பக்கத்து வீட்டாரோட
நல்ல உறவு அப்படின்றது வச்சிருக்கேன். சின்ன சின்ன டிராவல் போறேன், கோயில் சார்ந்த டிராவல், ஆன்மீகம் சார்ந்த டிராவல். ஸோ இது எல்லாமே பிளஸ், மைனஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பகுதி எது மைனஸ்? கொஞ்சம் வந்து சனிதான் மைனஸ், பெருசா ஒன்றும் யோசிக்கணுன்றதுல அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. பிற்பகுதியை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/6/2026 2026 முடிய இதுலயும் வந்து பாருங்க, முதல்ல சனி வச்சே சொல்லலாம். சனி எப்படி இருக்காரு? சனி அதே வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா தான் இருக்காரு. ஆனா என்ன, ஏன் பிற்பகுதி நம்ம பிரிச்சிருக்கோம்? காரணம் என்னன்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுதுங்க. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னா அமைதி ஆயிடுறாரு. ஒரு சிலர் கேட்பாங்க, எங்க கொஞ்சம் தமிழ்லேயே சொல்லுங்க இல்ல இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த நல்லிஃபைன்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு புரியும், அதனால சொல்றோம். அவர் வந்து பிரீத்தி ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சனியினால வரக்கூடிய நல்லது அப்படின்னு. ராகு 11ஆம் பாவம் தான், பிற்பகுதியிலும் 11ஆம் பாவத்துல தான் இருப்பாரு. ஏன்னா ராகு கேது பயிற்சி 6/12/2026 தான் நடக்குது. அதனோட இம்பாக்ட் வந்து பாருங்க 27ல தான் இருக்கும். அப்ப பிற்பகுதியிலும் ராகு 11ஆம் பாவம் தான். ஆனா அதுல என்ன ஒரு விஷயம், என்ன முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு. அந்த ஒரு யோகத்தை சொன்னேன். பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும்? மேஷராசி அன்பர்கள் அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். ஒரு கருத்து வேறுபாடு, மனமுட்டம், மனசஞ்சலம், உறவுகள்ல விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சோ அது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான் 4ஆம் பாவம் குரு அப்படின்றது சுகதாயாஸ்தானம் குரு, சுகஸ்தானம் குரு. மேஷராசிக்கு டிஃபால்ட்டா 4 விஷயத்தை செய்வாங்க. மேஷராசி என்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, இடமாற்றம் அப்படின்றது நடக்கும், தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்கும், அம்மாவோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க, அம்மா உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து நல்லா ஆயிட்டாங்க. அதே மாதிரி அம்மாக்கு எனக்கும் மனமூட்டம் இருந்துச்சு, இப்ப நான் 2 வார்த்தை அம்மா கிட்ட பேச அம்மா வந்து முழுசும் என்ன மன்னிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 12, பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுகஸ்தானத்துல வரும்போது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துருவான். அதுக்கும் மேல அவனோட பார்வை 8, 10, 12 உச்ச பார்வை. என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குங்க, வெளியே தெரியற மாதிரி இருந்துச்சு, நான் காப்பாற்றப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. தொழில ஒரு மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே வந்துச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. நான் வேலை செஞ்சா போதும். அதே மாதிரி எனக்கு சுபவரயம், நான் ஆல்ரெடி சொன்னேன், 4ல குருவே வந்து டிஃபால்ட்டா வந்து 4 விஷயம் நடக்கும் அப்படின்னு. சுபவரயம் அப்படின்றது நடக்கும், வெளிநாட்டுக்கு போறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, இப்படி பல நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிளானட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. பிற்பகுதியில சனி கூட நம்மளுக்கு பெருசா ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.